என்னுடைய பேர் வந்து மணவாளன். நான் பிடபிள்யூ ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இப்போ நாங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து போன மார்ச் மாதம் வந்து பிரதம மந்திரி சூரியகார் யோஜனா திட்டத்தின் கீழே சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம். 3.3 கிலோவாட் கெப்பாசிட்டி. இது ஒரு நாளைக்கு வந்து 12 to 15 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நாம் யூஸ் பண்ணப்போ மீதி வந்து கிரிட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இது வரைக்கும் போட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 0 பில்லு தான். நான் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் என்னோடய செல்ஃப் இதில் இது பண்ணிட்டேன். நான் வந்து எக்ஸார்ஜ் பண்ணல. இப்போ இதே மாதிரி 0 எலக்ட்ரிசிட்டி பில் யார் வாங்கினாலும் அதுலேருந்து செலக்ட் பண்ணி இப்போ பிரதம மந்திரி சூரியகார் யோஜனா திட்டத்தின் மூலம் இந்த ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு இப்போ எங்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க டெல்லியில். இப்போ அது அங்கே மினிஸ்ட்ரி இதில் அந்த ஆர்டி ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அன்றைக்கி இரவு வந்து மினிஸ்ட்ரி இதில் விருந்து கொடுக்குறாங்க. அதில் கலந்துட்டு இது பண்ணுறோம். இந்த திட்டம் வந்து எல்லாருமே வந்து பயன்படக்கூடிய திட்டம். எல்லோரும் இதை வந்து உபயோகப்படுத்தி நம்ம சூரிய ஒளியை நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி நாமளே தண்ணீர் அடையணுன்றது என்னுடைய எண்ணம். எப்படி பயனுள்ள திட்டம்னு சொல்கிறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பில்லு கட்ட வேண்டியதில்லை. நீங்களே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க இது. அதனால் வந்து அது எக்ஸ்போர்ட், அதாவது நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற மீதியை லைனில் கொடுக்குறீங்க. அது வந்து மற்ற வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி இண்டஸ்ட்ரிக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது வந்து உபயோகரமான திட்டம் இது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் வந்து 1.92 லேக்ஸு. இதில் வந்து மானியம் வந்து 78,000 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு நாம தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் 1.92. அது வந்து அப்ரூவ்டு வெண்டர் லிஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க மூலிமா வந்து நம்ம ஸ்கீம் அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அவங்க மூலிமா செஞ்சிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நம்ம 1.92 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20 டேஸில் வந்து மானியம் 78% ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்ம அக்கௌண்ட்லேயே வந்துடும் நேராக. மீதி 1.14 தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த 1.14 பார்த்தீங்கன்னா இது வந்து மாதம் வந்து 2000 2450 கட்டுறவங்க 3 மாதத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுற அளவுக்கே வந்து முதலீடு வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் 20 இயர்ஸு இந்த பேனல் வந்து 25 இயர்ஸு நமக்கு 20 இயர்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. நம்ம பில்லே கட்ட தேவையில்ல. ஃப்யூச்சரில் இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி பில்லு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வருஷம் அதிகமாகும், அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமாகும். நம்ம கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. என்டையர் 25 இயர்ஸுக்கு நம்ம பில்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு தான். நாங்கள் வந்து எதுவுமே கிடையாது. அவங்களே வந்து டிக்கெட் எல்லாமே போட்டாங்க. டெல்லியில் தங்குற ரூமு எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே ப்ரோக்ராம் இது கலந்து மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கலந்து எல்லாமே அவங்க தான், அவங்க செலவு தான். இது எங்கள் இது எதுவுமே கிடையாது. எப்படி போய்ட்டு வரும்? இப்போ எல்லாமே இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து வண்டியில் போகிறோம். அங்கே வேன் வச்சு இங்கே செலக்ட் பண்ணாலாம் வேன் வச்சு வண்டியில் போகிறோம். அங்கேருந்து வந்து ஃப்ளைட்டில் போகிறோம் டெல்லிக்கு. அப்புறம் டெல்லியிலேருந்து அவங்க வந்து ட்ரிப்பு அவங்க வேன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்களே அரேஞ்ச் பண்ணி அக்காமடேஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்குறாங்க.